வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அதுலயும் vocabulary செக்ஷன்ல நம்ம இந்த clipped words, blends, idioms, different types of idioms இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுலயே இன்னொரு முக்கியமான பகுதியான இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான், கத்துக்கலாம் வாங்க எல்லாரும். சென்டென்ஸ் பேட்டர்ன் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன ரெயின்போ காட்டுறாங்களேன்னு பாக்குறீங்களா? இல்ல, நான் எதுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னா, எப்படி இந்த 7 நிறங்கள் சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் ரெயின்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த விப்கியார், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த 7 நிறங்கள் சேர்ந்தாதானே அது ஒரு ரெயின்போ, கம்ப்ளீட்டா அது ஒரு ரெயின்போன்னு தோற்றம் அளிக்கிறது. அதே போலதான் நம்ம சென்டென்ஸ்லயும் பேசுறத ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் group of words which give complete sense, அததான் வந்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். Group of words which gives complete sense is called sentence. நிறைய வார்த்தைகள் ஒரு வந்து பரிபூர்ணமான அர்த்தத்தை கொடுக்கிறதா, அததான் வந்து சென்டென்ஸ் சொல்றோம். அந்த சென்டென்ஸ் வந்து வெவ்வேறு பேட்டர்ன்ல இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் பேட்டர்ன்ல இருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்ங்கிற பேட்டர்ன்ல இருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட்ங்கிற பேட்டர்ன்ல இருக்கலாம், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம், இல்ல சப்ஜெக்ட் வெர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கலாம் அந்த சென்டென்ஸ்ல. இன்னொரு காம்பினேஷன் சப்ஜெக்ட் வெர்ப் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். முதல்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்ப்போம், அப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த காம்பினேஷன்லயும் நம்ம சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். சரியா? சென்டென்ஸ்ங்கிறது என்ன? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். நம்ம இந்த ரெயின்போ எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோமோ அதே போலதான் ஒரு நிறைய வார்த்தைகள் ஒரு பரிபூர்ணமான அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னாதான் அது ஒரு வாக்கியம், சென்டென்ஸா நம்ம சொல்றோம் இல்லையா? சோ ஒரு பேட்டர்னா நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பகுதி வந்து பேஜ் நம்பர் 106 மை ரெமினிசன்ஸ் சாப்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல எஸ்வி பேட்டர்ன் பார்ப்போம். எஸ்வி அப்படின்னா என்ன? சப்ஜெக்ட் வெர்ப். இந்த சென்டென்ஸ்ல இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்கு. சப்ஜெக்ட் இருக்கு, அப்புறம் வெர்ப் இருக்கு. ஓகே, முதல்ல இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். சப்ஜெக்ட் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் nouns or pronouns. பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர்ச்சொல், அதுதானே nouns or pronouns சொல்றோம். இப்போ நேம் ஆஃப் a person, animal, thing, place or emotion, it comprises in noun. pronounsனா word used instead of noun. நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுற வார்த்தை தான் pronoun, பிரதிபெயர்ச்சொல்னு சொல்றோம். he, she, it அந்த மாதிரிலாம் வார்த்தை ப்ரோனவுன்ஸ் ஆயிடுறது இல்லையா? இதை நம்ம ஏர்லியர் கிளாஸஸ்ல நம்ம பார்த்திருப்போம். இது வந்து எங்க வருது? கன்சிஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ். சரி, எப்ப வருது? இட் அப்பியர்ஸ் பிஃபோர் அ வெர்ப். பிஃபோர் வெர்ப். So சென்டென்ஸ்னா முதல்ல என்னன்னு பார்த்தோம். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் that gives a complete meaning is sentence. Which gives a complete meaning is a sentence.
சப்ஜெக்ட்னா என்ன? இட் கன்சிஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ். எப்போ அது அப்பியர் ஆகுது, எப்போ வரும்? இது வந்து ஒரு வேர்புக்கு முன்னாடி வரும். அப்பதான் அது சப்ஜெக்ட் நம்ம சொல்ல முடியும். ஒரு உதாரணத்தோட பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும். சப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன்ல இருக்கிற ஒரு ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். சரியா? நான் எழுதுறதையும் நீங்களும் எழுதினீங்கன்னா ஈஸியா இருக்கும். It consists of noun, pronouns. It appears before the verb. We are going to see the examples. உதாரணங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம். சப்ஜெக்ட் verb பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. உதாரணங்கள். I sleep. இது வந்து பி. இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் verb அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்? யார் இந்த டூயர் ஆஃப் ஆக்ஷன்? இது யார் பண்றா? who is sleeping? I am sleeping. so I is the subject இல்லையா? யார் அந்த செயலை செய்யறாலோ அவங்களதான் வந்து சப்ஜெக்ட். அததான் வந்து சப்ஜெக்ட்ல சொல்லப்படும். who the doer of the action is the subject. சப்ஜெக்ட்னா எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், doer of action. இங்க verb என்ன? தூங்குறது, ஸ்லீப். அது ஒரு ஆக்ஷன் இல்லையா? சரி, வேற என்ன உதாரணம் பார்க்கலாம்? ஷீலா சிங்ஸ். நான் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு உதாரணமே எஸ்வி பேட்டர்ன்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ ஷீலாங்கிறது சப்ஜெக்ட், verb வந்து சிங். ஹூ சிங்ஸ்? ஷீலா சிங்ஸ். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, ஹூங்கிற கேள்விக்கு, who is doing the actionங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கிறதா? அதுதான் வந்து சப்ஜெக்ட். who sings? Sheila sings. so Sheila is the subject. It is answering the question who sings. what is Sheila doing? Sheila என்ன பண்றா? Sheila வந்து பாடுறா. so whatங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது வந்து verb. who is doing the actionங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதா அது சப்ஜெக்ட். what the subject is doing கேள்விக்கு பதில் சொல்றதா அதுதான் verb. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். சப்ஜெக்ட் வந்து who performs the action, யார் அந்த செயலை பண்றாங்களோ அந்த கேள்விக்கான பதில் சொல்றதா அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்ன பண்றது, what the subject is doing, அந்த கேள்விக்கான பதில் சொல்றதா அதுதான் verb. சரியா? சோ இந்த இது வந்து verbக்கு முன்னாடி தான் வரும் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ங்கிறது எங்க வருது? verbக்கு முன்னாடி தான் வருது. சரியா? verb சப்ஜெக்ட பத்தி பார்த்தோம். verb பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். it consists of the finite verbsங்கிறது it denotes action, எக்ஸாக்ட் ஆக்ஷன். இப்ப பாடுறது, அழறது, சமைக்கிறது, சிங்கிங், டான்சிங், பிளேயிங், ரைட்டிங். இது வந்து துணை செயல் சொல், ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்ல மாடல்ஸ் அதெல்லாம் கூட இன்க்ளூட் ஆகும். ஸோ இங்க வந்து am, is, are, was, were, has, had, have,
did, do இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த வேர்போட ஃபைனைட் வேர்போட இணைஞ்சிருக்கும். ஸோ இதுல என்ன வரும்னு சொன்னேன்? sings, writes, dance, eat, make. It denotes the action. இது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஆக்சிலரிஸ் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பா இருக்கு. சரி, இது வந்து இட் இன்க்ளூட்ஸ் ஈவன் மாடல்ஸ். கேன், குட், மே, மஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மாடல்ஸ்ல உபயோகிக்கப்படும். கேன், could, would, should, may, may not, must. இதெல்லாம் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றோம். செமி மாடல்ஸ்லாம் need to, dare to, used to இதெல்லாம் செமி மாடல்ஸ். dare to, need to, used to, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் செமி மாடல்ஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ வேர்புங்கிறது ஒன்றும் இல்லை, இட் மைட் கம்ப்ரைஸ் ஆஃப் ஆக்சிலரிஸ் that includes models, semi models and auxiliaries like am, is, are, was, were. Finite verbனா கரெக்டான அந்த ஆக்ஷன் என்ன செயல் அதுதான் வருதோ. sings, writes, dance இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள்லாம் finite verbs அப்படின்னு சொல்லுவோம். Rama is cooking. Rama வந்து subject, is cooking ங்கிறது verb. ஸோ இங்க isங்கிறது auxiliary verb ஆயிடுது, குக்கிங்கிறது action, that is finite verb. ஸோ இது மொத்தமா சேர்ந்து verb நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். எஸ்வி பேட்டர்ன்லயே 2-3 சென்டென்ஸா உதாரணமா பார்த்தோம்னா மது சிங்ஸ். இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ், நான் இதை பிரிச்சிருக்கேன் கோடு போட்டு. they are playing. ஆறுங்கிறது ஆக்சிலரி verb இல்லையா? so are playing. playingங்கிறது ஒரு finite verb. we were writing. weங்கிறது சப்ஜெக்ட். யார் எழுதிண்டா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து we. அது பதில் சொல்றதா who is the doer of action. so this is the subject. what the subject is doing, the subject is writing. so were writing. were வந்து ஒரு auxiliary verb, writing வந்து ஒரு finite verb. so இது ரெண்டும் சேர்ந்து ஒரு verb-ஆ எடுத்துக்கிறோம். she will go. so she is the subject, will go இது வந்து ஒரு verb. so SV pattern முதல்ல பார்த்துட்டோம் சரியா? ஃபர்ஸ்ட் டைப் SV pattern உள்ள சென்டென்ஸ், சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, அந்த பேட்டர்ன்ல என்னெல்லாம் வரும் உதாரணங்கள், ஒரு எக்ஸாம்பிள்ஸா நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தது ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டு SVO பேட்டர்ன்ல பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாட்ங்கிற கேள்விக்கும் whomங்கிற கேள்விக்கும் பதில் அளிக்கிறதா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்னு ஒரு சென்டென்ஸ்ல வந்து கண்டுபிடிப்போம். வாட்ங்கிறது எங்க உபயோகிப்போம் அப்படின்னா அது வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஒரு பதில் சொல்றது, ஆன்சர்ஸ் ஃபார் திங்ஸ். இது
இதோட ஆன்சர் வந்து ஒரு மனித நபர்கள். இட் ஆன்சர்ஸ் ஃபார் பர்சன்ஸ். எக்ஸாம்பிளா பாப்போமா? he played piano. இல்ல ஓகே, he played keyboard அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். who played keyboard? he played keyboard. so subject தான் he. what did he do? he played keyboard. so playங்கிறது ஒரு ஆக்ஷன், அது verb ஆயிடுது. what did he play? ஆப்ஜெக்ட் வந்து கீபோர்ட். so வாட்ங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதா? இங்க அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொருள். so what answers the question for thing. whom அப்படிங்கிறது வந்து ஒரு நபருக்கு வரும்னு சொன்னேன்னா, she saw her mother. subject யார் பாக்குறா? she is seeing. so யார் பாக்குறா? what is the verbal? யார் அந்த ஆக்ஷனை பண்றாங்கிறதுக்கான கேள்வி she. so she is the subject. அவ என்ன பண்றா? she is seeing. so saw past form. so இதுதான் verb இருக்கு. what did she see? whom did she see? sorry, whom did she see? she saw her mother. இங்க வந்து ஒரு நபரை வந்து குறிக்கிறது. so whom did she see அப்படிங்கிற கேள்விக்கு தானே her mother அப்படிங்கறத வந்து பதிலளிக்குது. so whatங்கிறது வந்து ஒரு பொருளுக்கும், whomங்கிற கேள்வி ஒரு நபருக்கும் பதிலளிக்கிறத அததான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? what answer thing or things. whom answers for person. இப்ப டைரக்ட் ஆப்ஜெக்ட பார்க்கலாம். I gave Vimala a pen. ஐங்கிறதா சப்ஜெக்ட், கேவ்ங்கிறதா verb. நான் என்ன கொடுத்தேன்? ஒரு பேனாவை கொடுத்தேன். so ஒரு பேனாங்கிறது what did she give? so it is answering the question what. வாட்ங்கிறது எங்க வரும்னு ஒரு பொருளுக்கான பதிலா வரும்னு சொன்னேன்னா, so இது வந்து ஆப்ஜெக்ட். இது யாரு? விமலா. ஐ கேவ் சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், வேர்பையும் பார்த்துட்டோம், ஆப்ஜெக்டையும் பார்த்துட்டோம். இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றேன். இதை ஏன் இப்ப சொல்றேங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இதை வந்து நான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன் சொல்றேங்கிறத பார்க்கலாம். நான் வந்து என்ன கொடுத்தேன்? ஒரு பேனாவை கொடுத்தேன். what did I give her? so வாட்ங்கிற கேள்விக்கான பதில் கொடுக்கறத இது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது இந்த பேனாவை நான் யாருக்கு கொடுத்தேன்? விமலாக்கு கொடுத்தேன். so who is receiving the direct object? who is receiving it? விமலா. so இதுதான், இவங்க தான் indirect object. விமலா is the indirect object. whoever receives the object, indirect object. இதுதான் IDO எழுதியிருக்கேன். DOங்கிறது
டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? இந்த ரெண்டு கான்செப்டுமே கிளியர் ஆயிருக்கும். சப்ஜெக்ட் வேர்பு. சப்ஜெக்ட் வேர்பும் என்ன பண்றது, என்ன கொடுக்கறது, ஒரு பேனாவை கொடுக்கறது. சரி, அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுக்கப்படுறது, whom, to whom it is been given, Vimala. So Vimala is the person who is receiving the pen. இதுதான் indirect object. Yes, Divakar. திவாகர் கேட்கலாம். திவாகர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நான் ப்ரொசீட் பண்றேன். வெறும் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அது மாதிரி இருக்கிற முதல்ல ஒரு 2-3 உதாரணங்கள சென்டென்ஸ் பார்ப்போம். ஹேமா irons her dress. யார் அயன் பண்றா? ஹேமா அயன் பண்றா. சோ whoங்கிற கேள்விக்கான பதில் இந்த சப்ஜெக்ட் கொடுக்குது, ஹேமா. வாட் இஸ் ஹேமா டூயிங்? ஷீ இஸ் அயனிங். வாட்ங்கிற கேள்விக்கு இந்த பதில் சொல்றது அயன். What is Hema ironing? Her dress. It is a object. So வாட்ங்கிற கேள்வி ஒரு ஆப்ஜெக்ட் பொறுத்து தானே நம்ம வாட் உபயோகிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். லக்ஷ்மி drew a ரங்கோலி. லக்ஷ்மி வந்து ஒரு கோலத்தை வரைஞ்சா. ஸோ இது வந்து சப்ஜெக்ட், லக்ஷ்மி வந்து சப்ஜெக்ட், drew வரையறது வந்து verb, ரங்கோலி. லக்ஷ்மி என்ன பண்ணாங்க? என்னத்தை வரைஞ்சாங்க? சாரி, லக்ஷ்மி என்னத்தை வரைஞ்சாங்க? ஒரு கோலம். ஸோ ரங்கோலி இஸ் தி ஆப்ஜெக்ட். He teaches maths. யார் சொல்லி கொடுக்குறாங்க? He. ஸோ யார் சொல்லி கொடுக்குறாங்கங்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. What? Who teaches? He. What does he do? He teach. ஸோ வாட்ங்கிற கேள்விக்கு இது பதில் சொல்றது, இது verb ஆயிடுது. What does he teach? Object வந்து maths. ஓகே, ஸோ இது வந்து SVO. இதுலயே இப்ப SVDOIO ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து அந்த சென்டென்ஸ்ல வருதா அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுல என்ன பார்க்க போறோம்? SVDOIO. He gave a pen to him. Heங்கிறது சப்ஜெக்ட் ஆயிடுது. Who is performing the action? What is he doing? He is giving. So this becomes verb. What is he giving? A pen. Directa, what is he giving? Verb க்கு அப்புறம் வருது object. So this is a direct object. யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த பேனா? To him. அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Who is the receiver of it? Him. So இதுதான் indirect object. SVDOIO. Subject, verb, direct object, indirect object. Okay. இரண்டாவது உதாரணம் பார்க்கலாம். He sold his car to me. அவனுடைய காரை என்கிட்ட வித்தான் அப்படின்னு சொல்றான். So who is performing the action? He is performing the action. One person, he.
So he is the subject. What is he doing? He's selling his car. He has sold his car. So sold is an action which is a verb. What is he selling? அவன் என்ன விற்கிறான்? அவனுடைய காரை விற்கிறான். So direct object ஆயிருது. அவனுடைய காரை யாருக்கு விற்கிறான்? எனக்கு விற்கிறான். So I am the receiver of that object. So நான் தான் இன்டைரக்டா எனக்கு தான் அது வருது அந்த பொருள். So இதுதான் indirect object. To whom it is been given. யாருக்கு சேரப்படுகிறது அந்த பொருள் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் அளிக்கிறது அதுதான் indirect object அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். SVDOIO பேட்டர்ன்ல பார்த்திருக்கோம் இந்த ரெண்டு உதாரணமும். அடுத்தது SVIODO முதல்ல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வருது, அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வருது. அது மாதிரியான சென்டென்ஸ்களை நம்ம இப்ப உதாரணங்களா பார்ப்போம். SVIODO நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் நான் முதல்ல எழுதுறேன். அந்த சென்டென்ஸே வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முதலையாவும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்புறமாவும் எழுதினா அது எப்படி மாறுதுங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். I gave a pen to him அப்படின்னு சொன்னோம். So this became SVDOIO. இப்ப IODO வருங்கிற பேட்டர்ன்ல என்ன பண்ணுவோம்? எப்படி அதை மாத்தப்படும்? சோ யார் வந்து அந்த பொருளை ரிசீவ் பண்றாங்களோ அது முன்னாடி வந்துருது. அந்த பொருள் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வருது. சோ இங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் புஷ் டு தி எண்ட். ஐஓ இல்லாட்டி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐஓ நம்ம இதுல எடுத்துக்கோம். ஐடிஓவோ இல்லாட்டி ஐஓ. ஐ எம் கன்சிடரிங் ஹியர் அஸ் ஐஓ. ஓகேயா? சப்ஜெக்ட் verb இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ்ல யாருக்கு கொடுக்கப்பட்டது? அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நான் அவனுக்கு ஒரு பேனாவை கொடுத்தேன். நான் பேனாவை அவனுக்கு கொடுத்தேன். நான் அவனுக்கு பேனாவை கொடுத்தேன். இதுதானே நம்ம தமிழ்ல சொல்றத அப்படி மாத்துறோம் இல்லையா? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிளே எப்படி இது IODO எல்லாம் மாறுதுன்னு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி நீங்க எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். He sold his car to me அப்படின்னு தானே பார்த்தோம். He subject sold his car direct object. யாருக்கு கொடுக்கப்பட்டது? எனக்கு கொடுக்கப்பட்டது. So who is the receiver of the object? Me. So this is IO. So SVDOIO pattern is this. When we are changing it to SVIODO, he sold me his car. அவன் காரை எனக்கு விற்றான். அவன் எனக்கு காரை விற்றான் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்ல மாறுது. Yes, VIODO. What is he selling? Car. Correcta? So அதுதான் direct object. Whom is he selling that car to? To me.
whom is he selling his car? யாருக்கு அவன் காரை கொடுக்கிறான்? எனக்கு காரை கொடுக்கிறான். So me அது வந்து முன்னாடி வந்துருது. So this is indirect object. இது direct object. அவன் என்ன கொடுக்கிறான்? காரை கொடுக்கிறான். So it is coming towards the end. Car is the direct object. இந்த காரை யாருக்கு கொடுக்கப்படுறது? எனக்கு கொடுக்கப்படுறது. So I am the receiver of the object. So this is indirect object. Okay, indirect to me. SVDO IO புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது SVDO IO, இது SVIO DO. SV pattern பார்த்தோம், SVO pattern பார்த்துட்டோம், SVDO IO பார்த்திருக்கோம், SVIO DO. இந்த 1 2 3 4 4 patterns of sentence we have seen. 4 sentence patterns we have seen till now. இன்னும் ஒன்று காம்ப்ளிமெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்க்கலாம். complete ஆனது. So I'm putting a tick mark. ஒரு SVC பேட்டர்ன்ல என்ன ஆகுதுன்னா, it complements the subject. இந்த காம்ப்ளிமெண்ட்ங்கிற வார்த்தை சப்ஜெக்ட பத்தி சொல்லப்படும். It tells about the subject. இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லாம இந்த சென்டென்ஸ் வந்து பூர்த்தி ஆகாது. The sentence is incomplete or the sentence changes its meaning. Sentence is incomplete without C. சீனா காம்ப்ளிமெண்ட் நம்ம இங்க எடுத்துப்போம். Without C. C represents here complement. Okay. உதாரணங்களோட பார்ப்போம், ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். They are players. He is wise. அவன் வந்து ஒரு புத்திசாலி. He is wise. She became hungry. So வெறும்னே நீங்க பாருங்களேன், they are, he is, she became, இந்த வார்த்தைகள் மட்டுமே நம்ம இந்த சென்டென்ஸை பாக்குறோம்னா ஏதாவது ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதா? இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, அவன் எப்படி இருக்கான், அவன் என்ன ஆனா, அந்த மாதிரி பதில்லாம் இருந்தாதான் இது கம்ப்ளீட் ஆகுது. வித் தீஸ் டூ வேர்ட்ஸ் இட் இஸ் இன்கம்ப்ளீட். இப்ப எஸ்வி பேட்டர்ன்ல she sings, he dances, அந்த மாதிரி பாக்குறோம்னா கம்ப்ளீட் ஆகுது, அர்த்தம் கொடுக்கறது, தோ இட் இஸ் சப்ஜெக்ட் வெர்ப். இங்க வந்து அப்படி இல்ல. ஹியர் சப்ஜெக்ட் வெர்பா இருந்தாலும் இது வந்து பூர்த்தி ஆல, என்ன பண்றாங்கிறது தெரிஞ்ச, இல்லாட்டி அவங்கள பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ நான் மீனிங் சொல்றதே என்ன சொன்னேன், இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தி சப்ஜெக்ட், இட் டெல்ஸ் அபவுட் தி சப்ஜெக்ட். சோ அவளுக்கு வந்து பசிக்கிறது, சோ சொல்றத she became hungry. the she, it is complementing the subject. hungryங்கிற வார்த்தை இந்த சப்ஜெக்ட் ஆன she வந்து சப்ஜெக்ட பத்தி சொல்றது இல்லையா? it is complementing the subject or it tells about the subject. without this
the sentence is incomplete. இது இல்லைன்னா இந்த வார்த்தைகள்லாம் இல்லைன்னா அது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது எஸ்விசி எஸ்விஓசியில பார்க்கலாம். ரெண்டு உதாரணம். எஸ்விஓசியில என்ன ஆகும்னா the complement tells about the subject. ஆப்ஜெக்ட் வந்துறதுனால வெறும் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கிற இதுல சப்ஜெக்ட பத்தி காம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ ஒரு ஆப்ஜெக்டும் வந்ததுனால அது வந்து எதை காம்ப்ளிமெண்ட் பண்றது? இந்த the complement tells about the object. Sorry, the complement tells about the object in SVOC. Example, they called Ramanujan, கணித மேதாவி இல்லையா ராமானுஜம்ங்கிறவர். they called Ramanujan a genius. So it is complimenting, right, about Ramanujam. So they called Ramanujam அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்றாங்க ராமானுஜம் அவரை பத்தி அப்படிங்கிறது அது பூர்த்தியால இல்லையா? She named the cat Billy. அவ வந்து கேட் வந்து பில்லின்னு பேர் சூட்றா. She named the cat. What did she name the cat as? How was the cat named? இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு இந்த சென்டென்ஸ். So it is complementing the object. Whom is she naming? She is naming the cat. So cat becomes here the object இல்லையா? direct object. So இது வந்து SVOCல காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அட்ஜங்க்ட்ஸ்ங்கிறது மட்டும்தான், அதுவும் நம்ம தெரிஞ்சுப்போம். அட்ஜங்க்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கேள்வி என்ன மாதிரி கேள்விய கேட்கணும்னா வேர், ஹவு, வென் ஆர் வை, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுனா அதுதான் அட்ஜங்க்ட். ஓகே, இந்த கேள்விக்கான பதில வந்து அளிக்கிறதுனா அது வந்து adjunct. To get adjunct, ask the question where, how, when or why. எக்ஸாம்பிளா பார்க்கலாம். Rama goes to school by bus. ரமா எப்படி ஸ்கூலுக்கு போறா? ரமா is subject, goes is verb, object. எப்படி போறா? By bus. So by bus is the object, sorry, adjunct, very sorry. By bus is the adjunct. How, howங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கிறது இல்லையா? How does she go to school? He comes every day. இது வந்து ஒரு SVA.
subject verb everyday எப்பெல்லாம் when does he come so it is answering the question when எப்ப வருவான் அப்படிங்கிற கேள்விக்கு வருது when so this is an adjunct over here இந்த உதாரணத்தை பார்ப்போம் sit here இங்க உட்காரு சிட்டுங்கிறது verb இங்க உட்காரு where எங்க உட்காரணும் இங்க உட்காரணும் so it is answering the question where so adjuncts are the questions adjuncts are the words to ask the question where how when or why so இது வந்து whereங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிறது sit here so here is the adjunct over here correct இந்த ஒரு சென்டென்ஸ் தரேன் இந்த பேட்டர்ன்ல எப்படி அட்ஜங்க்ட் வருதுங்கறத நம்ம பார்க்கலாம் we present gifts to our friends இப்ப நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே இதுல வந்திருக்கும் 90% ஒரு கான்செப்ட் சப்ஜெக்ட் verb டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அட்ஜங்க்ட் எல்லாமே இதுல இருக்கும் நாங்க கிஃப்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கொடுப்போம் அந்த மாதிரி சொல்றாங்க so we who is gifting we are presenting we is the subject so present இதுதானே ஒரு செயல் action இது verb என்ன கொடுக்கறாங்க gifts the direct object யாருக்கு கொடுக்கப்படுறது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கப்படுறது whom it is given இல்லையா so இது வந்து indirect object id1 எப்போ கொடுக்கப்படுறது whenங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கிறதா when are the gifts given to when are the gifts given by them on birthdays so whenங்கிற கேள்விக்கு பதில் அளிக்குது so it is adjunct this sentence adjunct adjunct okay யார் வந்து செயலை செய்யறாங்களோ அவங்களதான் சப்ஜெக்ட்னு சொல்றோம் அந்த சப்ஜெக்ட் என்ன பண்றாங்க what is the action performed that becomes verb what action is being performed by the subject அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றத அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா ஆயிடுது to whom it is being given to right அந்த செயல் எப்போ நடக்குது when how why where எப்போ எங்க ஏன் எப்படி இந்த மாதிரி கேள்விக்கு பதில் அளிக்கிறத அது வந்து அட்ஜங்க்ட் ஆயிடுறது ரைட் காம்ப்ளிமெண்ட்னா அது வந்து காம்ப்ளிமெண்டிங் த சப்ஜெக்ட் இட் டெல்ஸ் அபவுட் தி சப்ஜெக்ட் அது வந்து இந்த வார்த்தை இல்லாம அது பூர்த்தியால இப்போ தே ஆர் பிளேயர்ஸ் இப்போ அதுல வந்து பூர்த்தி ஆகலைங்கன்னா எப்படி சொல்றோம் தே ஆர் சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கு அதுல வந்து அவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பூர்த்தி ஆகல இல்லையா பிளேயர்ஸ்ங்கிற பதில் கொடுத்தாதானே அது கம்ப்ளீட் ஆகும் சோ பிளேயர்ஸ் ஹியர் இஸ் கன்ஜங்க்ட் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததுல சென்டென்ஸ் பேட்டர்ன்ல SV pattern, SVO, SVC, SVOC, SVDOIO பார்த்திருக்கோம் SVIODOங்கிற பேட்டர்ன்லயும் பார்த்திருக்கோம் அட்ஜங்க்ட் காம்ப்ளிமெண்ட் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல தெரிஞ்சுட்டு இருக்கோம்
டவுட் இருந்தா ரைஸ் பண்ணலாம். ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இதோட கிளாஸை நிப்பாட்டிக்கிறேன். இன்னைக்கு டேக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.